இந்த பொண்ணு ஒரு பெட்டியோட அந்த இடத்துக்கு வந்து ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட சொல்றா, இந்த பெட்டியை தூக்கிட்டு போய் என்னோட கார்ல வைக்கணும், யாராவது இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறான். உடனே இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்துட்டு கூப்பிடுறா. அப்படி கூப்பிட சொல்றா, அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் என்னோட கார்ல வை அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தலையில வச்சு கொண்டு போறான். அப்படி கொண்டு போயிட்டு அவளோட கார்ல வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பையன் கையில கொஞ்சம் பணத்தை கொடுக்குறா. அந்த பையன் கேட்கிறா, எதுக்காக இவ்வளவு பணம் தாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, இல்ல உனக்கு வந்து தேவைப்படும், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த பையன் தோல்ல துண்டையும் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இடத்துக்கு வந்துடுறா. அதனால அந்த பொண்ணு பார்க்காதனால அந்த பையனோட மேல இடிப்பட்டு இந்த பொண்ணு கீழே விழ போகும்போது அந்த பையன் அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சிடறான். அப்படி பிடிச்சனால அந்த பொண்ணு கோவப்பட்டு அந்த பையனை வந்து கண்ணத்திலேயே அரைஞ்சிரு. நீ வந்து பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அந்த பையன் கையில ஒரு தண்ணி போத்தல் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். அந்த இடத்துல அந்த பொண்ணு உட்காந்து ஜிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பொற அடிச்சிருது. அப்ப அந்த பையனும் பார்த்துட்டு கையில வச்சிருந்த அந்த தண்ணியை கொண்டு வந்து குடிக்க கொடுக்குறான். இந்த பொண்ணு அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிடுறா. அப்படி குடிச்சிட்டு இந்த பையனை பார்த்ததும் தண்ணியை கீழே துப்பிட்டு அந்த போத்தலையை அங்கேயே வீசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படியே இந்த பொண்ணு ரோட்ல நடந்து வரும்போது ரெண்டு பசங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்றாங்க. இதை பார்த்ததான் அந்த பையன் ஓடி வந்து அந்த பசங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு போட்டு இந்த பொண்ணை வந்து காப்பாத்தி விடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், இவங்கெல்லாம் பொறுக்கி பசங்கம்மா, நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்றா, என்னை வந்து காப்பாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு இடத்துக்கு வர சொல்லி கால் பண்ணி கூப்பிடுறான். இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிட்ட அதே இடத்துக்கு இந்த பொண்ணு போறா. அப்படி போனா அங்க ஒரு பையன் நிக்கிறான். இந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிடுறா. அப்படி கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல, இந்த பொண்ணுக்கு பெட்டி தூக்கி கொடுத்த அதே பையன் தான் அந்த இடத்துல நிக்கிறான். இதை பார்த்தது இந்த பொண்ணு வந்து அப்படியே திகச்சு போயிட்டு நிப்பா. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பையனை தான் இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பேசியிருப்பாங்க. அதனால அந்த பையனுக்கு இந்த பொண்ணோட போட்டோவை வந்து போனுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த பையன் வந்து இந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருப்பான். இந்த பையன் இந்த பொண்ணு பக்கத்துல வந்து சொல்றான், இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணு நீ தானே, நான் வந்து உன்னோட அழகையும் மனசையும் தான் பார்த்தேன், ஆனா நீ வந்து பணத்திமிரு பிடிச்சவ, என்னோட லைஃபுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சாரின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றான், நீ வந்து எனக்கு தேவையே இல்லை, அதை சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான்.